இறை மக்களே உம்மை அழைக்க நின்றோம். வாழும் இறைவன் பலிதனிலே கலந்திட வருவீர் இறை மக்களே. காக்கும் தேவனும் வந்திடுவார், காக்கும் தேவனும் வந்திடுவார். யாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது என்னது, ஒரு நம்மளுடைய அன்னையினுடைய விழாவை எடுப்பதற்காக நாம் பல நாட்களாக இந்த நவநாளிலும் கலந்து கொண்டு நம்மளுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அன்னையிடம் ஒப்படைத்து அவள் நமக்காக நம் தந்தையிடம் பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு கடந்த நாட்களிலே நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டோம். இன்று நாம் அனைவருக்கும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். அன்னைக்கு விழா எடுத்து நாம் அவருக்கு வெற்றி வாகை சூடிய அன்னைக்கு பெரும் மகிழ்வோடு இந்த விழாவினை எடுத்து சிறப்பிக்க இங்கு ஒரே குடும்பமாக நம்முடைய தந்தையினுடைய இல்லத்தில் கூட இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நமக்கு இந்த சிறப்பான விதத்தில் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தந்தை அவர்களை இருகரம் தட்டி அவரை நாம் இந்த திருப்பலிக்கு வரவேற்போம். இந்த நல்ல நாளிலே நமக்காக தந்தை அவர்கள் சிறப்பான விதத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறார். அன்னைக்காக நாம் இந்த விழா எடுத்து சிறப்பிக்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே நாம் நம்மளுடைய பல்வேறு வேண்டுதல்களை மன்றாட்டுகளை நாம் அன்னையிடம் ஒப்புவிப்போம். அன்னையானவள் எப்பொழுது நம்முடன் இருந்து பயணித்து நம்மை எந்நாளும் பேணி பாதுகாத்து வந்து கொண்டிருப்பவர். இனி வரக்கூடிய நாட்களிலும் அன்னை தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசி நம்மளுடைய வேண்டுதல்களை மன்றாட்டுகளையும் நிறைவாக பெற்று தருவாள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கு கொள்ள நம்மை நாம் தயாரிப்போம். நாம் பல நேரங்களிலே அன்னையை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருந்தாலும் நமக்காக அவள் பரிந்து பேசுகிறாளா என்ற ஒரு சின்ன மனக்குழப்பம் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ஏன், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நமக்குள்ள ஒரு கேள்வி கொண்டுட்டு வரும். அது எல்லாமே நாம் அவளிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை என்பதை நமக்கு சுட்டி காட்ட இன்று அழைப்பு விடுக்கின்றது. நாம் பல நேரங்களிலே இந்த சந்தேகத்தின் வாயிலாக நாம் பல பாவங்களை செய்திருப்போம். நம்மளுடைய சிந்தையினாலும் சொல்லாலும் செயலினாலும்.
அப்பேற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் ஒப்படைத்து அன்னை மரியாள் நமக்காக வேண்டி நம்முடைய பரிந்துரைகளை அவள் இறைவனிடம் பெற்றுத் தருவாள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை சிறப்பான விதத்தில் தயாரிக்க நம்மையை நாம் சிறிது நேரம் கண்களை மூடி நாம் எந்த அளவிற்கு அவள் மீது பற்று வைத்துள்ளோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலி தகுந்த முறையில் கொண்டாட நம்மையை நாம் தயாரிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத் தர வந்திருக்கின்ற நம்முடைய அதிபர் தந்தை ஃபாதர் பவுல்ராஜ் மைக்கேல் அவர்களை தூய வளநாட்டுடைய அதிபர் தந்தையாக இருக்கின்றார். ஏற்கனவே இந்த ஆலயத்துடைய திறப்புழா மே மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தந்தை அவர்கள் தியானத்திற்காக கொடைக்கானல் சென்று விட்டார். அதனால் தந்தை அவர்களுக்கு மிகவும் ஆர்வம், அன்று நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஆவல். அன்று கூட நாம் தந்தை அவர்களுக்கு நன்றி உரையெல்லாம் சொன்னோம். இன்று நம்மோடு இணைந்து இங்கே தூய வரணா கல்லூரியை மிக சிறப்பான முறையில் ஒரு ஆண்டு காலம் மிக சிறப்பான முறையில் அதை கல்வியிலும் இன்னும் மற்ற வளர்ச்சி காரியங்களிலும் வளர்ச்சி பணியிலும் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். அதோடு இணைந்து 2 பங்குகள் இருக்கிறது நமக்கு. லூர்து அன்னை பங்கு, முல்லைக்குடி பங்கு. இந்த 2 பங்கு பணியையும் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தந்தையோடையோடு ஒரு கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தின் வழியாக இந்த பங்கு மெய்ப்பு பணி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தந்தை அவர்கள் தான் மிக உறுதுணையாக இருக்கிறார். மிகவும் பாசமான முறையிலே அன்பான முறையிலே என்னை அவ்வப்போது தட்டி கொடுத்து, ஏன்னா நாங்கள்லாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், அதை சொல்லிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜான் பால் அவர்களும் நானும் தந்தையுடைய மாணவர்கள். நாங்கள் முதல் ஆண்டே தந்தையிடம் தான் நாங்கள் பயிற்சி எடுத்தோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய கிராம நிர்வாகத்தின் சார்பாக, தலைவர்கள் சார்பாக, இறை மக்கள் சார்பாக, இங்கே இருக்கின்ற அன்பியங்கள், வின்சென்ட் பேப்பர் சபை, மறைக்கல்வி மாணவர்கள், இன்னும் குறிப்பாக மற்ற எல்லா அமைப்புகள், இளையோர் அமைப்புகள் சார்பாக, என்னுடைய சார்பாக, இங்கே இருக்கின்ற அனைத்து தந்தைகள் சார்பாக தந்தையர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என்று நாம் வரவேற்போம். தந்தையோடு இணைந்து இன்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றவர்கள் நம்முடைய ஃபாதர் ஜான் பால் அவர்கள், என்னுடைய கம்பானியன். இவர் முல்லைக்கொடியில் இருக்கின்ற இந்த அருப்பே சுகாலயத்துடைய இணை இயக்குநராக இருந்து கடந்த ஓராண்டு மிக சிறப்பான முறை பணியாற்றியிருக்கிறார். இப்போது மாற்றலாகி அவர் கொடைக்கானலுக்கு நல்லா குழுகுலுன்னு இருக்கிறதுக்கு போகிறாரு. இங்கே வெயிலெலாம் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் கொடைக்கானலுக்கு மாற்றலாகி டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இப்பொழுதெல்லாம் இங்கே இருந்தார். இந்த ஓராண்டு காலம் இங்கு அரியமங்கலம் நம்முடைய எல்லா கிளைப்பங்களுக்கும் நமக்கு ஆன்மீக காரியங்களில் உதவியாக இருந்தார். தந்தையர்களை நாம் நம்முடைய கிராமத்தின் சார்பாக, கிராம தலைவர்கள் சார்பாக நாம் வருக வருக என்று நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். பிரபு வந்திருந்தாலே கைத்தட்டுன்னு சொல்லணும்னா கைத்தட்டி முடிச்சுருங்க. அதனால் நம்முடைய மண்ணின் மைந்த பிரபு சலேஷன் ஃபாதர் அரியமங்கலத்திலேருந்து மிக அருமையான ஒரு அழைத்தல் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் மிக சிறப்பான பணிகளை, அவர் கல்வி பணியை கடந்த ஆண்டு மேற்கொண்டிருந்தார். இப்போ இவரும் மாற்றலாகி மதுரைக்கு போகிறார், தூங்கா நகரத்துக்கு போகிறாரு மாற்றலாகி. அதனால் அங்கே இருக்கின்ற பங்கிற்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறாரு. மிக சிறப்பான முறையிலே இங்கே அடிக்கடி நமக்கு அரியமங்கலத்துக்கு வந்திருக்கிறாரு. இவருடைய பணி சிறக்க, இன்னும் குறிப்பாக இன்று நம்மோடு இணைந்து நம் மக்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார். தந்தையர்களையும் நம்முடைய கிராம நிர்வாகத்தின் சார்பாக, நம்ம அனைவருடைய சார்பாக, தந்தைகள் சார்பாக வருக வருக என்று நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். நாட்களை முடித்து திருவிழாவிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்று நாளிலே நம்முடைய கிராமத்திற்காக, இங்கே இருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்காக, குறிப்பாக இந்த அரியமங்கலத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பத்திற்காக சிறப்பான முறையில் வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்கள் மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் வாழ்கின்ற எல்லா குடும்பங்களையும் அன்னை மரி ஆசீர்வதிக்க வழிநடத்தி செல்வதற்காக சிறப்பான முறையிலே நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இன்றைய திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும்
வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்களது மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவிலும் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
உம்மிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரோத்தா எனப்படும் பெத்லேகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உம்மிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபையோ ஊழிய காலமாய் உள்ளதாகும். அதனால் பேறுகால வேதனையில் இருப்பவன் பிள்ளை பெறுவரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திரு சொற்றொடர்கள் 18 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவிற்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறை வாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரெண்டாயிரத்தி 3ஆவது வருஷம் செப்டம்பர் மாதம் 5ஆவது நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் வச்சுக்கோமே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2003 செப்டம்பர் மாதம் 5ஆவது நாள். ஆனால் நீங்கள் வேற ஃபாதர், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டதே நாங்கள் மறந்து போயிட்டோம். நீங்கள் என்னடா 2003 செப்டம்பர் மாதம் 5ஆவது நாள். என்னம்மா, அன்னை தெரசால் இறந்ததா? தெரியலைங்களே. அந்த 2003 அந்த வருஷம் நான் வெளிநாட்டில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த நாவீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேசபையில் சேர்றவங்கள அவங்களுக்கு பொறுப்பாளராக நாவீஸ் மாஸ்டராக என்னை ஆக்குனாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்த வருஷம் நடந்தே செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து நடந்தே வேளாங்கண்ணிக்கு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணேன். எங்கள் நாவீசஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் இன்னொரு குரூப்போட சேர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். அனுமந்தராயன் கோட்டை கேள்விப்பட்டீங்களான்னு தெரில, திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்து மக்களாக நானும் சேர்ந்துட்டு அப்படியே நடந்து, நான் சொல்லக்கூடியது இது 3ஆவது நாள் செப்டம்பர் 5. ஏறக்குறைய திண்டுக்கல்லிருந்து திருச்சி வழியாக அப்படியே கடந்து நீர்முலை அப்படின்னு ஒரு இடங்க, அந்த இடத்துக்கு மதியம் நான் போய் சேர்கிறேன் அந்த கிராமத்து மக்களோட. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்காக ஏற்கனவே சமைச்சு வச்சுருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. போனோன்னு கையை கழுவிட்டு சாப்பிட்லாம். அப்போ நான் கையை கழுவி விட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோட்டு மேலே ஒரு வயதானவர் உட்கார்ந்துருக்கிறாரு.
நான் அவரை பார்த்தேன், அவர் என்னைய பார்த்தாரு. எனக்கு எங்கள் தாத்தாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உடனே பக்கத்தில் போய் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருடைய கால் விரல்லாம் அப்படியே கொதன்னு ரத்தம் கசிந்து நல்லா வீங்கி போய் ஏறக்குறைய ஒரு 75 வயது இருக்கும் அந்த ஐயாவுக்கு. உட்காந்துருக்கிறாரு. ஐயா அப்படின்னு நான் பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கேயா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேவகோட்டையிலிருந்து அப்படியே நடந்து வந்தோம் வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கறதுக்காக அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ கேட்டேன், உங்களோட வந்தாங்களே மற்றவங்களாம் எங்கேயா, எனக்கு கால் இவ்வளோ வீங்கி போய் கிடக்க என்று சொன்னேன். சொல்லிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணீர் வாங்கி அவருடைய காலெல்லாம் நல்லா கழுவி விட்டு நான் வைத்திருந்த அந்த பேண்டை அதை வைத்து அவருடைய காலை கட்டிக்கொண்டே கேட்டேன், எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? தேவகோட்டையா என்று கேட்டுக்கொண்டே, சரி எவ்வளவு பேரோடு சேர்ந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்லுவார், ஒரு 40 பேர் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம். 40 பேர், மற்ற ஆளுங்களாம் எங்கே என்று மீண்டும் கேட்டேன். அவர் சொன்னார், அவங்கெல்லாம் இந்த நேரம் வேளாங்கண்ணிக்கு போயிருப்பாங்க, போய் சேர்ந்துருப்பாங்க என்று சொன்னார். அவங்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போய் சேர்ந்துருப்பாங்களா என்று சொன்ன பொழுது ஒரு நமட்டு சிரிப்போடு அந்த வயதானவர் என்னை பார்த்து சொல்லுவார், அவங்க வேணா வேளாங்கண்ணிக்கு போயிருப்பாங்க, ஆனால் வேளாங்கண்ணி மாதா என் கூட இங்கே இருக்கிறாங்க. எப்படியா? அவங்க வேணா வேளாங்கண்ணிக்கு போயிருக்கலாம், நீயும் நானும் வணங்கக்கூடிய அடைக்கல மாதா எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. கடவுள் நம்மோடு மட்டுமல்ல, ஏசாயா புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் சொல்லுவது போல, எம்மானுவேல், கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு மட்டுமல்ல, மாதா உன்னோடும் என்னோடுமாக இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறாங்க உங்களோட. உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றதெல்லாம், நீ எதை கேட்டாலும் நான் தருவதற்கு, என் மகன் வழியாக பெற்று தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நமது அன்னையினுடைய, அடைக்கல அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லுவது போல, ஆண்டவர் இயேசு நமக்காக பிறக்கிறார், அன்னை மரியாள் நமக்காக இருக்கிறாள். விடுதலை பயண நூல்களில் 3வது அதிகாரத்தில் 7 முதல் 10 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, யாவே கடவுள் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், பயப்பட வேணாம், எந்த விதமான பயமும் தேவையில்லை. நீ படக்கூடிய கஷ்டம் எனது காதுகளுக்கு கேட்கிறது, உனது வருத்தங்கள் எனது இதயத்தை பிளக்கிறது, எனவே நான் உனக்காக வருவேன் என்று சொல்லக்கூடிய யாவே கடவுள் இயேசு வழியாக, அன்னை மரியாள் வழியாக இன்றைய தினம் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இருபால் துறவற சகோதர சகோதரிகள் அனைவர் பேரிலும் உம் இரக்கத்தை பொழிந்து திரு அவையை கட்டி காக்க எல்லா வரமும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது பங்கை தாயன்போடு வழிநடத்தி வரும் இயேசு சபை குருக்கள், அதிபர் தந்தை, பங்கு தந்தையர் அனைவர் பேரிலும் அருளை பொழிந்து இன்னும் அதிகமான வளர்ச்சி பாதையில் இறை மக்களை வழிநடத்த தேவையான எல்லா வளங்களையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை
காண்கின்ற இறைவன், காக்கின்ற இறைவன் என்ற இறைவா, உம் பங்கு மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வந்த உம் அளவிட முடியாத அன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் எல்லா நலன்களாலும் நிரப்பி காத்திட வேண்டும் என்றும், மேலும் நோயின் நிமித்தமாக அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை இழந்திருக்கின்ற குடும்பங்கள் மீது பரிவு கொண்டு அக்குடும்பங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தருள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற இறைவா, என் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எல்லா நலன்களாலும் நிரப்பி அருளும். மேலும் இளையோர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் மேல் இந்த உலகத்தின் தீமை நிழல் படாமலும் அவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கவும், ஒவ்வொரு இளம் உள்ளங்களுக்கும் தங்களின் திறமைகளை உணர்த்து கடமை உணர்வுடன் அவர்கள் செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, அருள் புரியும் அடைக்கல் அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் எங்கள் பங்கு தந்தை, கிராம நிர்வாகிகள், இறை மக்கள், இவர்களோடு பயணிக்கும் இளையோர்கள், பாடற் குழுவினர்கள், பக்த சபைகள் அனைவர் மேலும் தூயாவின் வல்லமை நிரப்பி இன்னும் அதிகமான உற்சாகத்தோடு இறைபணி ஆற்றிட எல்லா வரங்களையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாம் இறைவா, எம் பங்கிலிருந்து இறை அழைத்தலை ஏற்று பணியை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை தந்தையர்களையும், சிறப்பாக எங்கள் மண்ணின் மைந்தர் அருள் தந்தை பிரபு அவர்களையும், எம் மண்ணிலிருந்து அருள் சகோதரிகளாக இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரிகளையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இன்னும் அதிகமான தேடுதலையும் இறை பிரசன்னத்தை பெற்று இன்னும் அதிகமான இறைப்பணி செய்திட அவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, எங்களது தாயாகிய அடைக்கல் அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த தருணத்தில் அவள் வழியாக நாங்கள் எல்லாம் பெற்று மகிழ்கின்றோம் என்கிற நம்பிக்கையில் கூடி வந்து அவளுக்காக அவளது புகழை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் பல்வேறு மன்றாட்டுக்களை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றில் எவையெல்லாம் இது திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கின்றதோ அவற்றை நிறைவாக தந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்திட வேண்டும் என்று அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த அடைக்கல அன்னையினுடைய பெருவிழா திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மனிதராலும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்னாலும் எவ்விடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானல் தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குரிமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தவும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைந்து புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களை உலகெங்கும் ஒப்புரவாக்கும் இப்பலியை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அருளும் நூற்றியம் இறைவா, அடைக்கலை அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்காக நன்றி செலுத்தும் விதமாக இந்த கிராம மக்கள் அனைவரும் எடுப்புகின்ற ஜெபங்களை கேட்டருளும். திருவிழாவாக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகளையும் தேவைகளையும் நீர் ஒருவரே அறிவீர். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருளும். உடல் மன நோயினால் துன்புறுகின்ற ஒவ்வொருவரும் சுகம் பெறவும், பல்வேறு தீராத பிரச்சனை சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரும் உமது அருளின் வல்லமையினால் அவற்றிலிருந்து விடுதலை பெறவும் செய்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த நாளிலே அரியமங்கல கிராம நிர்வாகிகள், கிராம தலைவர், கிராம நிர்வாகிகள், அன்பிய தலைவர்கள், அன்பிய உறுப்பினர்கள், இளையோர் குழுவினர், மறைக்கல்வி மாணவிகள், இன்னும் குறிப்பாக இங்கே இயங்கி வருகின்ற வின்சென்ட் தேப்போல் சபை, கோல்ஃபிங் பெண்கள் குழு, இன்னும் குறிப்பாக இந்த கிராமத்தில் இயங்கி வருகின்ற அத்தனை குழுக்களுக்காக சிறப்பான முறையில் வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த அன்னையுடைய பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பதற்காகவும் இந்த நாளே சிறப்பான முறையில் வேண்டுகின்றோம். இந்த அன்னைக்கு நாங்கள் அனைவரும் இணைந்து இங்கு திருவிழா சிறப்பில் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த ஆலயத்தில் குழுமிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் நலத்தையும் என்னுடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதியின் சமாதானத்தின் நிறைவாக அளித்தபடியாக பார்த்து வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உண்மையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி மிக சிறப்பாக இன்றைய தினம் எமது தாயான அடைக்கல் அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த அரியமங்கலம் கிராமத்தை சார்ந்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரியினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளும். இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து எனது தாயின் ஒளியாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் நிறைவாக தருவதற்கு ஆசையோடு வருகிறேன் என்று சொல்லி நம்மிடம் வருகிறார். இந்த சம்மனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லாரும் முகத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் தெரியுது. இல்லை மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? அப்படி ஒன்றும் தெரியலையே, நல்லா சத்தமாக சொன்னதுன்னு தெரியும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் இன்னும் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு ஆண்டு நிறைவு அடைகிறது. அதனால் ஒரு ஆண்டு நிறைவடைகிற நேரத்தில் கரெக்டாக அன்னை மரியாதை நம்ம அடைக்கலனுடைய இந்த திருநாளும் மிக சிறப்பாக இணைந்து வந்திருக்கிறது. ஆகையால் உங்கள் அனைவரும் பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் அனைவருமே இந்த நாளிலே நம்முடைய தூய வளநாக்களுடைய அதிபர் தந்தை ஃபாதர் பவுல்ராஜ் மைக்கேல் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சி. அன்னை மரியா கடவுள் மட்டும் நம்மோடு கிடையாது, அன்னை மரியா நம்மோடு தான் இருக்கிறாங்க. அது ஆழமாக நாம் புரிந்து கொள்கின்ற விதத்திலே மிக அருமையான ஒரு அன்னை மரியாவுடைய சிந்தனையை வாழ்க்கை அனுபவங்களோடு இணைத்து நமக்கு மிக அருமையான ஒரு மறையுறை சிந்தனையை வழங்கியிருக்கிறார். தந்தை அவர்கள் நமக்காக, நம்முடைய கிராமத்திற்காக மிக சிறப்பாக ஜெபித்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். இன்று தந்தை அவர்கள் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து நம்ம எல்லாம் இறைவனுடைய வழிநடத்தி செல்வதற்காக இணைந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு நம்முடைய அனைவருடைய சார்பாக நன்றியை தெரிவிக்கிறதுமாக கருவில் எழுப்பி நம் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். தந்தையர்களை சிறப்பிக்கும் விதமாக கிராம தலைவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி தந்தையர்களை சிறப்பு செய்வார்கள். கிராம தலைவர்கள் அனைவரும் கருவில் எழுப்பி நம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதோடு இன்று நம்மோடு இணைந்திருக்கிறவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் பிரபு அவர்கள், சலேசிய சபையை சேர்ந்தவர். மிக சிறப்பான முறையில் நமக்காக ஒரு முன்னுரையும் குறிப்பாக இந்த திருப்பலியை நமக்காக இணைந்து ஜெபித்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக, கிராம தலைவர்கள் சார்பாக, நம் அனைத்து குருக்கள் சார்பாக நம் நன்றிகளை பாராட்டுகளை கருவில் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கும் முன்னாடி போட்ட கிராம நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக அவர்கள் தந்தை ஜான் பால் அவர்கள் நமக்கு அறிமுகமானவர். இந்த நவநாட்கள் ஒரு நாள் வந்து நமக்காக நவநாள் திருப்பலியும் நமக்காக ஜெபித்திருக்கின்றார். தந்தையர்கள் நமக்கு இணைந்து நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தந்து ஜெபித்த தந்தைகளுக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை கரவில் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். கிராம நிர்வாகிகள் தந்தையர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். மேலும் தந்தையர்கள் செல்லுகின்ற அந்த பணி சிறப்பாக அமைய நாம் தொடர்ந்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். சென்னை ரைட் ஹைகோர்ட் அம்புரோஸ் சவுத் ஆப்பிரிக்கா ரீஜனல் மேனேஜர் எழிலரசி இந்த புனித சூசேப்ப சப்பரம்பையை செய்கிற அனைவரும் அன்போடு பீடத்திற்கு அழைக்கிறேன். நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அனைத்து மார்டின் பிரபு அப்படியே வந்துருங்க எல்லாரும். மார்டின் பிரபு, சைமன், ரொசாரியோ, ஜார்ஜ் குமார், செல்வகுமார், அருண், பெரேரா, சீக்கிரம் வாங்க, நல்லா இருக்கு, சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் சைமன் வந்தார், எல்லாரும் வாங்க சீக்கிரமா. அடுத்து கார்பரேஷன் வாங்க. அடுத்ததாக புனித அந்தோனியா தேர்வை உபயம் செய்தவர்கள் லூயிஸ் மேரி ஆர்எம்எஸ் அன்போடு அழைக்கிறோம். பீடத்திற்கு முன்பாக லூயிஸ் மேரி ஆர்எம்எஸ் விரைவாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம்.
வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் எப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் எப்போதும் நீர் மன்றாடும் தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும் மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே மகனும் வாழியவே மகனும் வாழியவே மகனும் வாழியவே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே
போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. இந்த திருவிழாவிற்காக உபயம் செய்தவர் முருகன் டி கடை கிஷோர் அவர்களுக்கும் நம் நன்றிகளை பாராட்டுகளை கரவல் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஜெபத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து நம்ம அன்னைமையுடன் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, திரு உணவால் ஊற்றம் பெற்றுள்ள உமது திரு அவை மிக சிறப்பாக அடைக்கல அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த அரியமங்கலம் திருவகை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் இந்த திரு அவை தொடர்ந்து மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உணர்ந்து இறை அன்பில் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அகிலத்தின் தாயே நீ
குடியிருக்கிறார்கள் தந்தையர்கள் ஜெபம் சொல்லி இந்த திருக்கொடியை இறக்கியிருப்பார். ஏற்றி திருவிழாவில் ஈடுபட்டு பக்தி நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த அன்னைக்கு சிறப்பு செய்வோம். அந்த அன்னையை தொடர்ந்து அன்னையை தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டி இவ்வாறு அன்னையை மாநில கொடியாக ஏற்றினோமோ அதே போன்று அவருக்கு வணக்கம் செலுத்தி இந்த கொடியை இறக்கும் நேரத்தில் அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையானவர் ஒவ்வொருவரையும் இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் விரைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி தொடர்ந்து நம்மை அடைக்கல தாயன திருப்பெயர் பொங்கே
மறைக்க